ஹாய். ஜெர்மனியில் ஒரே இடத்துல சஃபாரி, அனிமல்ஸ், வாட்டர் ரைட்ஸ், தீம் பார்க்னு எல்லாமே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு அசத்தலான இடம் தான் நம்ம வந்திருக்க இந்த செரெங்கெட்டி பார்க். செரெங்கெட்டி பார்க்கில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். உள்ளே வந்ததையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய மேப் கொடுப்பாங்க. அந்த மேப் எடுத்துகிட்டு காரை பார்க் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஃபுல் டேவும் இங்கே சுற்றி பார்த்துட்டு என்னோட அனுபவங்களை தான் உங்களுக்கு வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். செரெங்கெட்டி பார்க்குள்ளே வந்ததையுமே ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது இந்த சஃபாரி வெஹிக்கல்ஸ் தான். இங்கே சஃபாரியை என்ஜாய் பண்ண பல ஆப்ஷன்ஸ் இருந்தது. பஸ் சஃபாரி, சஃபாரி ட்ரக், ட்ரெயின் சஃபாரி, மான்ஸ்டர் ட்ரக் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஓன் காரில் கூட சஃபாரி ஏரியாக்குள்ளே போகலாம். பஸ் சஃபாரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காந்துக்கிட்டே எல்லா அனிமல்ஸையும் நம்ம அப்படியே ரசிச்சுட்டு போகலாம். இந்த சஃபாரி ட்ரக்கில் இன்னும் க்ளோஸாக அனிமல்ஸ், நேச்சர்னு எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். இங்கே உள்ள ட்ரெயின் சஃபாரி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பற்றி நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன், என்னன்னு பாருங்கள். இந்த மான்ஸ்டர் ட்ரக்கை பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாரையும் இதை அட்ராக்ட் பண்ணும் கண்டிப்பாக. இதில் நமக்கு எந்த சஃபாரி ரைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் புக் பண்ணவில்லையே அதை புக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வெஹிக்கல்ஸும் தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அந்த சஃபாரியை செலக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் நாங்கள் பஸ் சஃபாரி தான் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாமே எமர்ஜென்சி வெஹிக்கல் தான். சேஃப்டிக்காக பார்க் ஃபுல்லாக அங்கங்கே ரெடியாக இருக்கும். இன்னும் உள்ள எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பஸ் சஃபாரியில் ஏறி செரெங்கெட்டி பார்க்கோட முக்கியமான போர்ஷனான அனிமல் சஃபாரியை பார்க்க கிளம்பிட்டோம். இந்த சஃபாரியில் உலகத்தோட பல பகுதியில் வாழும் அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ரீஜன் வைஸாக ஸ்பிளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃப்ரிக்கா, ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு கான்டினென்ட் வைஸாக அனிமல்ஸை ஸ்பிளிட் பண்ணி அங்கங்கே ஒரு ஏரியாவில் வச்சுருக்காங்க. இந்த ட்ராவலில் ஃபுல்லாக ஜிராஃபி, ஜீப்ரா, லயன், டைகர், எலிஃபென்ட், கங்காரு, பஃபெலோ, ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிற மாதிரி நிறைய பலவிதமான விலங்குகளை கிட்டவே பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. வாங்க அப்படி என்னென்ன பார்த்தோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
இது என்னன்னு தெரியுதா? இதுதான் ஏஷியா ஜோனோட என்ட்ரன்ஸ். அதை ரிஃப்ளெக்ட் பண்ற விதமா அங்கங்க சிவனோட சிலையை வச்சிருந்தாங்க. பார்க்கவே வாவ், என்னடா இது ஜெர்மனியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோவில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இனிமேட்டு வரப்போகிற அனிமல்ஸ்லாம் பாருங்கள், டைகர், லயன், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆபத்தான விலங்குகள்லாம் வரும். அந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் ஆபத்தான விலங்குகள் இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே அந்த சேஃப்டி வெஹிக்கிள் காட்டினல, அந்த மாதிரி ஒவ்வொரு சேஃப்டி வெஹிக்கிளை நிறுத்தி உள்ள ஆளுங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த சஃபாரியை முடிச்சுட்டு வெளியில் வரவிலேயே மதியம் டைம் ஆயிடுச்சு. செம்மையான பசி. சரி, சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலான்னு அங்கே இருந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ரெஸ்டாரண்ட் பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஆனால் ஃபுட் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா எனக்கு சொல்ல தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். பஸ் சஃபாரியை முடிச்சுட்டு இன்னொரு எக்ஸைட்டிங்கான அனுபவத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பான்சி ஜோனை தாண்டி தான் போகணும். அதனால கொஞ்ச நேரம் இந்த சிம்பான்சியோட சேட்டைகள், குறும்புகள் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. அதெல்லாம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஃப்ரீ சஃபாரி அட்வென்ச்சர் ரைடுக்கு தான் போனோம். இதுக்கு தனி பேமெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் என்ட்ரி டிக்கெட்டோடயே வந்துடும். 20 மினிட்ஸ் ரைட்னாலும் செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். இந்த ரைடோட ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு பெரிய கூண்டு போட்டு உள்ள 2 புலியை விட்டுருந்தாங்க. ரைடு ஏறுறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் இந்த புலியெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். புலி வந்து மோஸ்ட்டாக ரெஸ்ட்டே அதிகம் எடுக்காது போல். இங்கேயும் அங்கேயும் அந்த புலி நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த புலியை பார்த்த பிரமிப்பில் நின்றுட்டு இருந்த டைமில் தான் இன்னொன்று புரிஞ்சுது. அதே கூண்டுக்குள்ளே இன்னொரு ஒயிட் டைகரை விட்டுருந்தாங்க. ஒயிட் டைகரா, வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அது ஒரே இடத்துல உட்காந்துருந்தது. பட் ஆனால் திரும்பி நாங்கள் வரவில்லை. அதுவும் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ரைடில் சஃபாரியில் பார்த்த ஒரு சில அனிமல்ஸை ரொம்ப கிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஜீப்ரா, ஜிராஃபி, ஹிப்போபட்டாமஸ், ஆக்ஸு, பஃபலோ, மான்னு பலவிதமான அனிமல்ஸை ரொம்ப கிட்டத்தில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஓப்பன் ரைடு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அனிமல்ஸையும் ரொம்ப கண்ணுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உண்மையான அட்வென்ச்சர் ரைட் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப நார்மலான ரோட்லலாம் இந்த வண்டி போகலை. தண்ணி மேலே, பாறை மேலேன்னு ரொம்ப சாகசமான பாதையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து போணுச்சு. அதனால தான் இந்த ரைடு வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. அந்த மாதிரி போவையில் தான் உள்ள நிறைய வந்து அனிமேட்டடாக நிறைய வச்சுருந்தாங்க. ஹிப்போ தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி, யானை திடீர்னு தண்ணியை பீச்சி அடிக்கிற மாதிரி, சிங்கம் குகையிலேருந்து வெளியில் வர மாதிரி, சைடில் ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி நிறைய இருந்தது. வாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம்.
ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மொத்தமாக அந்த டே ஃபுல்லாக சுற்றினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைடு இதுதான். இதோ ரைடோட எண்டில் நாங்கள் வந்து அதே இடத்துல இறங்கினதையும் தான் இந்த ஒயிட் டைகர் வாக்கிங்கை வந்து நான் ஸ்பாட் பண்ணேன். அட்வென்ச்சர் சஃபாரி ரைடு முடிஞ்சதையும் நாங்கள் இந்த ட்ரெயினில் ஒரு ரைடு போகலான்னு தான் நினச்சோம். ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை, இது ஒரு ரைடு மாதிரி தான் இருந்தது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயின்னு. சரங்கெட்டி பார்க்கில் உள்ள பல ஏரியாஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும்னா அந்த பார்க் ஃபுல்லாக ரொம்ப பெருசு, நடந்தே போக முடியாது. அதனால் அங்கங்கே ஸ்டேஷன் இருக்குது. ஒரு ஸ்டேஷனில் ஏறி இன்னொரு ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். அந்த இடம் முடிச்சதையும் மறுபடியும் அந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம். அப்படி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவே தான் இங்கே உள்ள பிளே ஏரியா, பார்க்கிங் ஏரியா, ரெசார்ட் ஏரியான்னு நிறைய இடங்களை வந்து நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்போ தான் சரங்கெட்டி பார்க்கில் சஃபாரிஸு ரைட்ஸ் மட்டும் கிடையாது, இங்கே வந்து தங்கறதுக்கான ரெசார்ட்டும் இருக்குங்கிறது தெரிய வந்தது. சில ரெசார்ட்ஸ் வந்து இயற்கையோட ஒன்று இருந்தது, ஒரு சில ரெசார்ட் தண்ணிக்கு நடுவில் இருந்தது, ஒரு சில ரெசார்ட் மாடர்னாகவும் இருந்தது. ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒன் டே ட்ரிப்பாக இல்லாமல் 2 to 3 days அங்கே தங்கி அந்த பார்க்கை ஃபுல்லாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசார்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். உண்மையை சொல்லணும்னா இந்த ட்ரெயின் ஜர்னியில் தான் சரங்கெட்டி பார்க் எவ்வளோ பெருசுங்கிறதே எனக்கு புரிய வந்துச்சு. சரங்கெட்டி பார்க்கில் நம்ம பயணத்தோட கடைசி பகுதி இந்த பிளே ஏரியாவும் இங்கே உள்ள ரைட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். இங்கே குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு இருந்தது. கிளைம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மாதிரி, ஸ்லைடிங்கு, இன்னும் பல ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னு ரொம்ப நிறைய இருந்தது. இதுவுமே எதுக்குமே சார்ஜ் கிடையாது, என்ட்ரி டிக்கெட்டோடையே இன்க்ளூடட் தான். ஒவ்வொரு ரைடுக்கும் தனியாக பே பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே உள்ள அத்தனை ரைட்ஸ்லேயும் குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? அப்படி கிடையாது, பெரியவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் பல ரைட்ஸ் வந்து இருந்தது. ட்ரை கேம் ரைட்ஸ் வந்து ஒரு 3 to 4 ரைட்ஸ் இருந்தது. வாட்டர் ரைட்ஸும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாட்டர் ரைடு தான். தண்ணியை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அந்த போட்டு போகிற வேகத்தை பார்க்கவில்லையே, சூப்பர் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. டே ஃபுல்லாக சஃபாரி, அனிமல்ஸ், அட்வென்ச்சர் ரைட், இப்போது இந்த மாதிரி ரைட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இது ஒரு சாதாரண ஜூ விசிட் மாதிரி இல்லை, கம்ப்ளீட் ஃபேமிலி டெஸ்டினேஷன் மாதிரி தான் இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒன் டே போதுமா அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரௌடு தான். க்ரௌடு கம்மியாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஒன் டேயில் பார்த்துடலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங் டைமுக்கே போயிடணும். கொஞ்சம் லேட்டாக போனாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, பஸ் சஃபாரி செலக்ட் பண்ணோன்னா நம்மளால் எலிஃபென்ட் ஜோனுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அதோட ஆர்ச்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பார்க்கறதுக்காக தனியாக கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரே டைமில் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது சஃபாரி கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு பஸ் சஃபாரி சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம ஓன் காரில் போனோன்னா கூட பின்னாடி நிறைய கார் வரும், பஸ் வரும், ட்ரக் வரும், அனிமல்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கும். யார் மேலேயும் மோதிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்லையே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பெருசாக அனிமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சஃபாரி ரைடு எடுத்துக்கிட்டோன்னா அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஜெர்மனியில் ஒரு ஃபுல் டே அவுட்டிங் பிளான் பண்ணுறீங்கன்னா சரங்கெட்டி பார்க்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே இந்த இடம் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்ஃபேக்ட் நாங்களுமே இன்னும் ஒரு வாட்டி போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கும். க்ரௌட் அதிகமாக இருந்தால் போனதையுமே இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த அனிமல் சஃபாரிக்கு போகலாம். அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு. சில இடம் போனால் ஃபோட்டோஸ் கிடைக்கும், சில இடம் போனால் மெமரிஸ் கிடைக்கும். ஆனால் எனக்கு இங்கே ரெண்டுமே கிடைச்சிது. கூட கொஞ்சம் அட்வென்ச்சரும் எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போணுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், இதோட நம்மளோட சரங்கெட்டி பார்க்கோட பயணம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உலகம் பெருசு, நம்ம கனவுகள் அதை விட பெருசு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.